ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? சூப்பராக வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கோயம்புத்தூரில் ஆஃப்லைன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன் அசோசியேஷன் வித் சப்பர்பன் அகாடமி ஆஃப் காமர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட கேம்பஸ். ஓகேவா? சூப்பராக தடப்படலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய ஃபவுண்டேஷன் பசங்க, இன்டர் பசங்க அவங்களோட பேரண்ட்ஸை கூட்டு வந்து என்கொயரி பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதில் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இப்போ 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சார். நான் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் படிக்கிறேன், ஸோ உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. சூப்பர். பட் ஆல்மோஸ்ட் மீதி ரிமைனிங் 50% ஆஃப் த பீப்புள் செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வரீங்க. ஓகேவா? ஈவன் சில கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அட்டெம்ப்ட்லாம் எழுதிட்டு வரீங்க. நான் அப்போ கேட்டேன், சரி ஓகேடா, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபெயில் ஆகிற ஃபைன், பட் எதுக்காக ரெண்டாவது டைம் மூணாவது டைம் ஃபெயில் ஆகிற? உன்னோட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு? நீ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற? நீ வந்து எங்கே கிளாஸ் படிச்ச? நீ வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தியா? டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது தான் தெரிஞ்சது 99.999% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்லேயே ஃபெயில் ஆகுறாங்க. ஓகேவா? நான் அப்போ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொன்னேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் புரியும், இல்லைடா நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் படிக்கணும். இது ஃபவுண்டேஷனுக்குன்னு இல்லை, நீ சிஏ எக்ஸாம் ஓகேவா, ஃபவுண்டேஷன் இன்ட்ரோ ஃபைனலோ நீ இந்த மாதிரி படித்தா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து எக்ஸாமுக்கு போனால் மட்டும்தான் நீ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவேன். நான் ரொம்பலாம் பிரில்லியன்ட் இல்லை. ஓகேவா? நான் சூப்பராக ஆல் இண்டியா ரேங்க்லாம் வாங்கினேன் கேட்டால் அப்படி இல்லை. ஓகே, நான் வந்து பாஸ் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 55 to 60% எடுத்து தான் பாஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்களா. ஸோ நான் அப்போ பிரில்லியண்டாக இல்லாத சமயத்தில் எப்படி எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆனா இந்த மாதிரி ஒரு ரைட் ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனேன். ஓகே, இப்போ நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனலில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது அப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் பாஸ் ஆகிடலாம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு 75% மட்டும் முடிங்க, மற்ற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது படிக்க தேவையில்ல, நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படி இல்லையா, இந்த ஒரு லிஸ்ட்டை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னது அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? எதனால்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. இப்போ சில பேர் எப்படின்னா படிக்கிறது லிமிட்டடாக படிப்பான், 60% 70% தான் படிப்பான். ஆனால் அதுலேருந்து வர கொஸ்டினை நல்லா சூப்பரான அக்யூரசி ரேட்டில் அட்டன் பண்ணுவாங்க. ஓகேவா? 70 மார்க்ஸ் தான் படித்தாலும் அதுலேருந்து வர கொஸ்டின் அட்டன் பண்ணி 50 மார்க் வாங்குவான். இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இந்த செகண்ட் கேட்டகரி தான் நிறைய படிப்பாங்க. ஓகேவா? 90% 100% தான் படிப்பாங்க. ஆனால் அவங்களோட அக்யூரசி ரேட்டு கம்மியாக இருக்கும். 100 மார்க் படித்தாதான் 50 மார்க் வாங்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி டைமில் ரெண்டு கேண்டிடேட்டுக்கும் இந்த அளவுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகரை நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்ல போகிறது இல்லை. ஓகே, எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் இல்லை, எந்த லெவலாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கும். ஓகேவா? என்ன சார் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கண்ணா. எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறீங்க, ஒரு சப்ஜெக்டை கிளாஸ் வாங்கிடுவீங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரெக்கார்ட் கிளாஸஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா. எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கிளாஸஸை நான் ஃபுல்லாக பார்த்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிளாஸஸ் முடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் முடிச்சு டப்புனு ஜம்ப் பண்ணி இன்னொரு கிளாஸஸ் வாங்குவீங்க. சில பேர் அப்படி இல்லை, சூப்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் முடிச்சு டெஸ்ட்லாம் எழுதி பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களா. அந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஓகேவா? கிளாஸஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியும், அதோட நம்ம பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா படித்த நாலேஜெலாம் கொண்டுகிட்டே வர முடியலை. நம்ம 100% கிளாஸஸ் பார்த்து முடிச்சிருக்கோம், ஆனால் எக்ஸாமில் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் நம்ம 100% கிளாஸஸ் முடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. எதனாலனா நம்ம அதை ஒழுங்காகவே பார்க்கல. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளால எக்ஸாம்லேயே ரெப்ளிகேட் பண்ண முடியல. சரி, ஓகே சார், அப்போ 100% கிளாஸஸ் பார்க்கக்கூடாதா, வெறும் 60% பார்த்துட்டு அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஓகேவா? நீங்கள் எப்படி கிளாஸஸ் பார்க்கணும், எப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் எடுங்களா. ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரி, இன்டர்மீடியட்டில் பேப்பர் நம்பர் 1 எடுக்கிறீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்கேயோ கிளாஸஸ் வாங்குறீங்க. ஓகேவா? அரௌண்ட் அந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும், மேபி 80 to 100 ஹவர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா? தயவு செஞ்சு 80 to 100 ஹவர்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு முடிவு பண்ணாதீங்க. ஓகேவா? கிளாஸஸ் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு 10 days அப்படின்னு நெக்ஸ்ட்டு 15 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டியூ டேட்டில் நான் ஒரு 100 மார்க் டெஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? ஐ நீட் நாட் ஸ்டடி 100%. ஓகேவா? 100% நான் வந்து உங்களை கிளாஸ் பார்க்க சொல்லலை, 100% வந்து உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் 100 மார்க் டெஸ்ட்டு எழுத சொல்கிறேன். ஓகேவா? 100 மார்க் டெஸ்ட்டு எழுதுங்க. பட் என்னதுன்னா ஏனோ தானே எழுத தவிர ஒரு 40 மார்க் டார்கெட் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் ஏப்ரல் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டார்ட் பண்ணுறேன், பேப்பர் நம்பர் 1. ஓகேவா? பேப்பர் நம்பர் 1 கிளாஸஸ் வாங்குங்க. ஓகேவா? ஏப்ரல் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு ரைட் 100 மார்க் டெஸ்ட் அண்ட் யூ ஹேவ் டு கெட் மினிமம் 40 மார்க்ஸ். ஓகேவா? அந்த 15 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 மார்க்ஸை எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோராக எடுக்கணுமோ அந்த டாப்பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி படிங்க.
40% கிளாஸ் பார்த்தா 40 மார்க்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 60% 70% ஆஃப் த கான்செப்ட் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 60% 70% ஆஃப் த மார்க்ஸ் எந்த டாபிக்ல இருந்து வருமோ அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? அந்த மாதிரி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5-6 பெரிய டாபிக் இருக்கு. கன்சல்டேஷன், அமால்கமேஷன், ஓகே, பிரான்ச் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ல ஒரு 27 ஏஎஸ் இருந்தாலும் எல்லா ஏஎஸும் படிக்கணும்னு இல்லை, ஒரு 15 ஏஎஸ். ஓகேவா? ஒரு 15 ஏஎஸ் 2-3 பெரிய சாப்டர். இதை படிச்சுனா டோட்டலா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் 60 மார்க் வருது. நான் இதுல இருந்து எழுதுறேன் அப்படின்னா அட்லாஸ்ட் 60 மார்க் எடுக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் 40 மார்க் எடுக்க முடியும். கரெக்டா? ஸோ தட் மீன்ஸ் நீங்க வாங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா 15th டேவோ 12th டேவோ 10th டேவோ ஒரு டார்கெட்டை செட் பண்ணி 100 மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? 40 மார்க் எடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் 100 மார்க் டெஸ்ட்ல 40 மார்க் எடுத்தா போதும். அதுக்கு என்னென்னலாம் போர்ஷன் கவர் பண்ணி கிளாஸஸ் பார்க்க முடியுமோ கிளாஸஸ் பார்த்து ரிவைஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ஈவன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாதி தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 60% 70% தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா பரவாயில்ல, நீங்க வந்து பார்த்தா 100 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. 40 மார்க் நீங்க எடுத்துறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் 100 மார்க் டெஸ்ட்ல 40 மார்க் எடுத்துட்டீங்கன்னா தென் யூ கேன் ஜம்ப் டு பெண்டிங் போர்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அப்படி இல்லையா சார், நான் பார்த்தேன் சார், கிளாஸஸ்லாம் பார்த்தேன், டெஸ்ட் எழுதி பார்த்தேன் சார், 40 மார்க் வரலன்னா தயவு செஞ்சு ரிமைனிங் கிளாஸஸை நீங்கள் பார்க்கவே கூடாது. எதனால ஃபஸ்ட்டு பார்த்த கிளாஸையே நீங்கள் ஒழுங்காக பார்க்கல, அதிலே கான்செப்ட் கிளாரிட்டி இல்லை. அப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். சார் நான் கன்சல்டேஷன் அமால்கமேஷன்லாம் பார்த்துட்டு 100 மார்க் செய்யறேன் சார், எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதவே தெரியல சார்னா மறுபடியும் கன்சல்டேஷன் அமால்கமேஷன் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணுமே தவிர பிரான்ச்சை கொஞ்சம் எடுக்கக்கூடாது, கேட்ஃபோவே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 40 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் அந்த 40 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக இருக்கும். அந்த மாதிரி படிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா 100 மார்க் டெஸ்ட் இமீடியட்டாக எழுதும்போது 40 மார்க் டார்கெட் பண்ணணும். சூப்பராக 40 மார்க் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் டார்கெட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க்ஸ் எப்படி கொண்டுட்டு வரலாம், எக்ஸ்ட்ராவாக எந்த டாப்பிக்கை படிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக எப்படி ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு செகண்ட் 100 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் ஒரு 10-20% அந்த கிளாஸஸை முடிங்க. தேர்டு 100 மார்க் டெஸ்ட். ஓகேவா? தேர்டு 100 மார்க் டெஸ்ட்டில் 60 மார்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணணும். அந்த அடிஷ்னல் 60 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணுமோ நீங்கள் படிங்க. ஓகேவா? எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் 100 மார்க் டெஸ்ட் எழுதி 60 மார்க் வருதோ அப்போவே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம், அந்த சப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? அட்லீஸ்ட் நான் 60ன்றது நான் எனக்காக நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை சார் எனக்கு 60ன்றது பயமாக இருக்குது, ஏன்னா இங்கே 60னா மெயின் எக்ஸாமில் 50 வரும், அப்போ நான் என்னோட மார்க் டெஸ்ட்டில் நான் டார்கெட் வந்து 70 வச்சுக்கிறேன் சார்னா அந்த 70 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகேவா? 80% கிளாஸ் பார்த்து எடுக்கிறீங்களோ 90% கிளாஸ் பார்த்து எடுக்கிறீங்களோ, ஓகேவா, 70 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு போயிடுங்க. ஒரு சப்ஜெக்டை 100% கிளாஸஸ் பார்க்கணும். ஃப்ரம் A to Z 100 ஹவர்ஸும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மார்க் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பேப்பருக்கு போகலாம். சார் அப்போ இந்த ஒரு பேப்பரில் கொஞ்சம் 10% 5% பெண்டிங் இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், ரிவிஷன் அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? அட்லாஸ்ட் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கொடுத்து அது உங்கள் மார்க் உங்களுக்கு எழுத முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இதுக்கு போகணும். எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு 100% கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதிங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா? ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, இதுதான் சிம்பிள் தான் ரூல். அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, டார்கெட் வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் 40, செகண்ட் மார்க் டெஸ்ட் 50, தேர்ட் மார்க் டெஸ்ட் 60. ஓகேவா? 40 மார்க் என்ன படிச்சா போதுமோ அதை படிங்க. கிளாஸஸ் பாருங்க. 40 மார்க் வந்துச்சா சூப்பர். நெக்ஸ்ட் ஒரு 10 மார்க் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10% 20% படிங்க. அகைன் தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஒரு 10 மார்க்ஸ் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 10% 20% படிங்க. என்ன கேட்டீங்கன்னா 60 மார்க் வாங்குறதுக்கு ஒரு 80 to 90% ஆஃப் த கிளாஸஸ் பார்த்தாலே போதும். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் தெளிவாக பாருங்க. 100% நான் வந்து பார்த்தீங்கன்னா அரைவரியாக பார்க்கறதுக்கு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்த்துட்டு நான் எழுதி பார்த்து 60 மார்க் வருதுன்னு என்ஷோர் பண்ணதுக்கப்புறம் நான் செகண்ட் பேப்பருக்கு போவேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போனால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் போயிட்டு அந்த மார்க் வாங்க முடியும். ஓகேவா? இப்போ நான் 60ன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது, சில பேப்பரில் 60 வாங்குறது ரொம்ப பாசிபிளாக இருக்கும். அந்த மாதிரி பேப்பரில் 60 70. ஓகேவா? சில பேருக்கு சில பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தியரி வராத பசங்களுக்கு ஆடிட் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, லா பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஆடிட்டை 100% கிளாஸஸ் பார்க்கறது அவசியமே இல்லை, பார்க்கவும் கூடாது. ஓகேவா? சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எடுங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்கிறது, கான்செப்ட் எடுத்துட்டு அந்த மட்டும் டப்புன்னு 2-3 நாள் கிளாஸஸ் பார்த்துட்டு நிறைய ரிவைஸ் பண்ணிட்டு மெமரைஸ் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் ஏற்றிட்டு ஒரு டெஸ்ட் எடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டார்கெட் வேணாம், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 30 வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 30 மார்க் கேரண்டியாக எடுக்க முடியுதா, ஒரு 50% ஆஃப் த போர்ஷன் முடிச்சு 30 மார்க் எடுக்க முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 மார்க் எடுக்க முடியுதா, 50 மார்க் எடுக்க முடியுதா. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40-50-60 இல்லை 30-40-50 போதும். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில்
50 மார்க் ஓகேவா. ஆடிட் பேப்பர் என்னோட வீக்கஸ்ட் பேப்பர், கஷ்டமான பேப்பர். அதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதி 3வது மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் எடுத்துறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கான்செப்ட் படிக்கிறதுல நமக்கு போனஸ் தான் ஓகேவா. பட் என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கிற டாப்பிக்கை நான் எடுத்து ஃபஸ்ட்டு கிளாஸஸை பார்த்து படித்து டெஸ்ட் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு 50 மார்க்குக்கு போகணும். பட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அரைகுறையாக கிளாஸஸை 100% முடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ரியலைசேஷன் வரும் ஓகேவா. என்னதுன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா பேப்பர்லையும் உங்களோட டார்கெட் மார்க்கை உங்களோட மார்க் டெஸ்ட்டில் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் போகணும். சார் அக்கௌண்ட்ஸில் என்னோட டார்கெட் மார்க் 60 ஓகேவா. நீ மார்க் டெஸ்ட் எழுதி 60 மார்க் வாங்கியிருக்கியா, சூப்பர். நீ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு. அதே மாதிரி தான் ஆடிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோட டார்கெட் 45 தான் ஓகேவா. எக்ஸாம்லேயும் அதே 45 தான் வந்து ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பராக படித்து 60 மார்க்லாம் எனக்கு வாங்க வேணும் தெரியும். பட் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது வீக்கோ அதை நான் ரியலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணேன் ஓகே. பட் எல்லாரும் அப்படி இல்லை ஓகே. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கிளாஸஸ் பக்கத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் என்ன கேட்டிங்கன்னா கிளாஸஸ் அப்படின்றது ஒன்லி 20% ஆஃப் த ப்ரிப்பரேஷன். அதோட வெயிட்டேஜ் 20% தான். நீ வந்து என் கூட படிக்கிற ஓகேவா அப்படின்னா அது ஒரு 20% தான். அப்போ பேலன்ஸ் 80% என்னன்னா அட்லாஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு மார்க் வாங்குற, ரிவிஷன் பண்ணுறேன் ஓகேவா, ரிப்பீட் பண்ணுற பற்றி அதுதான் வந்து 80%. ஏன்னா அட்லாஸ்ட் நான் எப்பவுமே சொல்கிறது நம்மளோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் இல்லை. இது ஹார்ட் டிஸ்கான்னு கேட்டால் இது ஹார்ட் டிஸ்க் இல்லை. நம்மளோட பிரெயினோட வேலை நிறைய கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறது இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஜென்ரேஷன் மிஷின் ஓகேவா. ஐடியா தான் வந்து ஜென்ரேட் பண்ணுறது பிரெயினோட வேலை. பட் அட்லாஸ்ட் எக்ஸாமுக்கு கொஞ்சம் விஷயத்தை ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிவைஸ் இல்லாத விஷயத்தை எப்படி ஸ்டோரேஜ் டிவைஸாக மாற்றலாம் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் பண்ணுறது மூலமாக. நீ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தனா நியூரான் ஃபயர் ஆகி உனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி வரும் ஓகேவா. நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2-3 டைம் டெஸ்ட் எழுதுற அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 2-3 டைம் ரிவைஸ் பண்ணுவேன், ரிப்பீட் பண்ணுவேன். உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணுற கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகே. ஸோ எல்லாரும் நீங்கள் ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்களோ, இன்டர் படிக்கிறீங்களோ, ஃபைனல் படிக்கிறீங்களோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுக்கோங்க ஓகேவா. சிம்பிள். ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் 40, செகண்ட் மார்க் டெஸ்ட்டில் 50, 60 அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேவா. சார் 40 மார்க்ஸ் வாங்குறதுக்கு எதை படித்தா சார் என்னால் வாங்க முடியும், போய் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள். எந்தெந்த சாப்டர்லேருந்து நிறைய மார்க்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சாப்டர்லேருந்து 30 மார்க் வரும். அந்த மாதிரி 2 சாப்டர் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே. எல்லாமே நமக்கு இந்த ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. அதை வச்சு அனலைஸ் பண்ணி அட்லாஸ்ட் நிறைய டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகே. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரும். அப்படி இல்லையா நம்ம ப்ராசஸ்லேயே ஃபெயில் ஆகிடும். ஐசிஐ ஃபெயில்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கே தெரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிஏ எக்ஸாமில் உங்களுக்கு சக்ஸஸ் வரும்.